இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார், நீ எப்போவுமே மலையில் வெளிச்சமாய் மலை மேலே இருக்கிற வெளிச்சமாக இருக்கணும். நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும். மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. It cannot be hidden. We cannot hide ourselves. We have to exhibit ourselves. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எக்ஸிபிட் பண்ணுறோமா நம்முடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்கு? அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்காரு. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். இது ஏன் சொல்றாரு? நிறைய பேர் இதை செய்கிறோம். ஆவியான அபிஷேகத்தை பெறுறோம், அபிஷேகத்தை பெற்றுட்டு சைலண்டாக அப்படி. நோ, காட் வாண்ட்ஸ் யூ டு எக்ஸ்பிரஸ். ஆவியானவரோட சேர்ந்து கோஆபரேட் பண்ணி ஆவியானவர் நடத்துகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும். இதுதான் அவரை எதிர்பார்க்கிறது. அதாவது தேவனாகி கர்த்தர் நம்ம எல்லாத்திற்கும் ஒவ்வொரு பர்பஸ் வச்சிருப்பாரு. அந்த பர்பஸ் படி நடக்கணும். சாமுவேல் பற்றி பேசணுன்னு கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அவன் பர்பஸ் என்ன, அவனை நான் கொண்டது உலகத்துக்கு கொண்டது நோக்கம் என்ன? நோக்கம் என்னவென்றால், சாமுவேல் was a prophet. ஒன்று, சாமுவேல் was pushed into the position to anoint 2 kings. 2 ராஜாக்களை அவன் இது பண்ணுறான், அனாயின் பண்ணுறான். இட்ஸ் நாட் அ ஜோக். அதில் அவன் டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு கிங் உயிரோடு இருக்கும்போதே அடுத்த ராஜாவை அனாயின் பண்ணுறான். தட் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஏன்னா முதல் கிங் ராஜா இருக்கும்போது 2வது ராஜாவை அபிஷேகம் பண்ணி வச்சா இட்ஸ் அது நேஷ்னல் கிரைம், கிரிமினல் அஃபென்ஸ், அது தேச துரோகம், அந்த இதில் போகும். ஆனால் கர்த்தர் செய்ய சொல்கிறாரு. கர்த்தருக்கு அதெல்லாம் கிடையாது, கணக்கு கிடையாது. நீ தேசம் அப்படின்னு வச்சுன்னா நீ உன்னுடைய தேசம், என்னுடைய தேசத்துக்கு என்னுடைய தேசத்தில் வா. எந்த தேசம் பறந்து விரிந்து இருக்குது, உலகம் ஃபுல்லாக எல்லாமே எந்து தான். ஸோ அந்த தைரியத்தை அவனுக்கு கொடுத்தார். அவன் போய் அதையும் செய்தான். பர்பஸ். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய பர்பஸ் என்ன? கர்த்தர் மரக்காலில் நம்மளை மூடி வைக்கக்கூடாது, வெளியே கொண்டாடணும். இன்னைக்கு thank God that this video is expanding. That is, I think nearing 2000 வந்திருக்குது. அது இன்னும் அதிகமாக பார்க்கணும், வரணும். அநேக பப்ளிக் மக்களை, புறஜாதியார்களை ரீச் பண்ணணும், தொடப்படணும் மக்கள். அவ்வளோதான் எங்களுடைய விருப்பம். இப்பொழுது இப்போ வசனத்துக்கு வருவோம். இப்போ நம்ம விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போ மரக்காலில் இல்லை, நான் எங்கே இருக்கணும்? ஒரு தண்டு மேலே வச்சு மேலே டைப் வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த டியூப் லைட்டை கொண்டு போய் கீழே வச்சா எப்படி இருக்கும்? இப்போ இங்கே எல்லாமே டியூப் லைட் தான் இருக்குது. சரி, வேறு விளக்குன்னு வச்சுக்கோங்க. டியூப் லைட்னா நம்ம வாழுங்க வேறு மாதிரி மீனிங் எடுத்துக்குவாங்க. அதனால் சொல்கிறேன், டியூப் லைட்டை காமிக்க வேணாம். சரி, இப்போ இங்கே விளக்கு, இங்கே லைட் இருக்குது. இந்த லைட்டை கொண்டு போய் கீழே வச்சுட்டா இன்ஃபேக்ட் இட் வில் டிஸ்ட்ராக்ட், அவள் விஷனையும் பாதிக்கும். ஸோ கர்த்தர் சொல்கிறார், க்ளீனாக சொல்கிறாரு, விளக்கு தண்டை மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இன்னைக்கு வேண்டியது வெளிச்சம். நமக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஜெபம் பண்ணிடுறோம். நிறைய பேருக்கு ஜெபத்துக்கு ஆன்சர் வரமாட்டேன்து. நிறைய பேர் கேட்குறாங்க, ஜெபம் ஏன் ஆன்சர் பண்ணப்பட மாட்டேன்துன்னு சொல்லிட்டு. உன் விளக்கு எங்கே வச்சிருக்க? உன்னுடைய இதை எங்கே வச்சிருக்க? உன்னை பற்றி உனக்கு தெரியுமா? கர்த்தர் உன்னை எவ்விதமாய் பார்க்கிறார்ன்றது உனக்கு புரியுதா? நீ நினச்சிக்கிற நம்ம நல்லவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்மளை பார்த்தே நம்ம ஒரு ஹை ஒப்பீனியன் வச்சுக்குவோம். அது எல்லாருக்கும் இயல்பு தான், அது தவறு என்று சொல்ல முடியாது. நான் ஒரு கிரேட்டு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார்?
இந்த கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. கர்த்தர் எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சி இருதயத்தின் ஆழ உள்ளேந்திரியங்களையும் அங்கே சொல்லுவார். சாமுவேல் கிட்ட கர்த்தர் சொல்லுவார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான்னு சொல்றாரு. அப்போ ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது அவர் இருதயத்தை ஃபுல்லாக பார்க்குறாரு. இருதயத்துலேருந்து தான் எல்லாமே வரும், யோசனைகள், ப்ராப்ளம்ஸு எல்லாம் வரும். இது கரெக்டாக வாய் வழியாக பேசி நம்ம விசுவாசத்தை நாசம் பண்ணிட்டு போயிடும். நீங்கள் நிறைய பேர் இது மாதிரி தான் மாட்டிக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் சுச்சுவேஷன் ஒரு க்ளவுடி சுச்சுவேஷன், ஒரு க்ளவுட் வருது, பிளாக் க்ளவுட். நல்லா ஏன் இதில் சொல்கிறேன் பிளாக் க்ளவுடுன்னு, இது தப்பாக நினச்சிக்காதீங்க. பிளாக் க்ளவுடுன்னு ஒரு பயம் வரும். இந்த காரிருள் மேகம் அது பாட்டெலாம் கட்டிடுவாங்க நம்ம ஆளுங்க. காரிருள் மேகம் சூழ்ந்த வந்தாலும் நான் பயப்படேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பயப்படுறான்னு அர்த்தம். இதுதான் விஷயம், பயப்படுறான். இன்ஃபேக்ட் அந்த காரிருள் வரட்டும், மேகம் வரட்டும், எதா வரட்டும், நீ உன் விசுவாசத்தோடு நிலைத்திருப்பாயானால் நீ காரிருள் வந்தாலும் சரி, மேகம் வந்தாலும். அப்போ பிளேனில் போகும்போது என்ன ஆகுது? அங்கே காரிருள் மேகம் வர்றது இல்லையா? வருது. அதோட மேலே அங்கேருந்து மேலே 200-300 அடி தொப்புரு கீழே விழுவோம், தபால்னு டர்புலன்ஸ். ஒரு மணி நான் எங்கேயோ ஐ வாஸ் ஃப்ளைங் சம்வேர் இன் ஜெட் ஏர்வேஸ் சம்வேர் மலேசியா மாஸ்ல எங்கே பறந்துட்டு இருந்தேன். சார் no some other I forgot about it, but this incident is சடனாக அது கோலாலம்பூர் கிட்ட வரும்போது சடான் அந்த இது வந்துருச்சு, ஏர் டர்புலன்ஸ், பிளேன் டபால்னு விழுந்துருச்சு. அப்போ ஒருத்தர் நம்ம வெளியே போயிட்டு இருந்தார். அங்கேருந்து கீழே அடிச்சு விழுந்து கேப்டன் ரூம் வரைக்கும் போனார், இன்ஜர்டு, பயங்கரமான இன்ஜுரி. அதனால தான் எப்பவுமே பிளேனில் சில அட்வைசர்ஸ் கொடுப்பாங்க, அதை கேட்டுக்கணும். ஏறின உடனே அந்த சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. சீட் பெல்ட் சைன் போனால் கூட பாத்ரூம் போயிட்டு திருப்பி சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா எப்போ உழுகுதுன்னு தெரியாது. ஸோ இது மாதிரி தான் காரிருள் மேகம் வந்தாலும் கர்த்தர் நம்மளோடு இருப்பதனால் அந்த காரிருள் மேகத்தை நாம் நம்ம கிட்ட இருக்க வெளிச்சத்தின் மூலமாக நீக்கி போடலாம். அப்போ God expects us to be shining all the time. அதுக்கு ஷைனுக்கு பெருசாக பயன்படுத்துறது ஃபெய்த். அது உன்னை தூக்கி கொண்டு நிறுத்திடும். ஏன்னா நீ காரிருள் இப்போ சும்மா நாட்டுக்கு என் மேலே ஒரு கேஸ் போட்டான். நேற்று தான் என் லாயர் கூப்பிட்டு சொன்னாப்புல, கேஸ் வின் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. கேஸ் வின் பண்ணிட்டாங்க. கேஸ் ஏன்னா அவன் சொல்கிறான், நான் இதோட ஒரு கேஸ் வின் பண்ணேன், பெரிய கேஸு. ஆனால் அவன் சொல்கிறான், என்னுடைய லாயர் அவர் சொன்னார், என்ன இதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காது போக, எந்த கேஸும் தூக்கி அடிச்சுப்ப, உங்ககிட்ட வந்தா உனக்கு விரோதமாக வந்தா அவன் நிற்க வருவதும் இல்லை, செத்துருவான் அப்படின்னு. This God will do it, provided you stand on the lampstand. இது God expects us to stand on the lampstand. நம்ம போய் ஒழிஞ்சிக்கூடாது, சரியா? அப்புறம் இதில் முக்கியமானது சொல்ல வரேன். இதில் நிறைய இருக்குது, வீட்டில் சென்று படித்து பாருங்கள். இந்த இடத்துல 22வது வசனத்தில் வசிப்போம். நான் உங்களுக்கு 23வது வசனம். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீ சண்டே சர்ச்சுக்கு வரும்போது, நான் என் கிறிஸ்தவ பாஷையில் சொல்லித்தரேன், இது பைபிள் இல்லை, பைபிள் பாஷையில் இல்லை, கிறிஸ்தவ பாஷையில். நீ சண்டே சர்ச்சுக்கு வரும்போது உன் காணிக்கையை செலுத்த வந்து, நீ காணிக்கை செலுத்த வரேன்னு சொல்லிட்டு சோத்திரம் போடுறேன்னு வர, காணிக்கை ஒழுங்காக கொடுக்கறது இல்லை, சரி அது விடு, அதுவும் இதுவும் பண்றது இல்லை. உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று, உன் பேர்ல
உன் சகோதரனுக்கு, மற்றவன் உன்னை என்ன பண்ணி நினைக்கிறான் அதுதான். நீ மற்றவனை நினைக்கிறது இல்லை. இங்கே தான் நிறைய பேர் தவறு பண்ணுறதுங்க. என்னை பற்றி இப்படி நினைக்கிறாங்க, மற்றவன் உன்னை நினைக்கிறான்.